my dear students, welcome to Anjana's Solution. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் கிளாஸ் 10th NCERTயோட எக்ஸசைஸ் 1.1ல 6th sum பார்க்க போகிறோம். 6th கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். எக்ஸ்பிளைன் ஒய் 7 into 11 into 13 இந்த மூணு நம்பரும் மல்டிபிகேஷன்ல இருக்கு. இந்த மல்டிப்ளை பண்ணதோட இன்னொரு நம்பர் என்ன பண்ணிருக்காங்க, 13ங்கிற நம்பரை ஆட் பண்ணிருக்காங்க. இந்த நம்பர் அண்ட் அடுத்த செட் ஆஃப் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்ன நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க, 7 into 6 into 5 into 4 into 3 into 2 into 1. இந்த செட் ஆஃப் நம்பர்ஸோட ஃபுல்லா மல்டிப்ளை பண்ணிருக்காங்க. அடுத்து +5 ஆட் பண்ணிருக்காங்க. இந்த ரெண்டு நம்பருமே என்ன நம்பர்னு நமக்கு சொல்லிட்டாங்க. காம்போசிட் நம்பர் அப்படின்னு கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க. அது ஏன்னு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும். இந்த ரெண்டு நம்பர் ஏன் காம்போசிட் நம்பர்னு சொல்றோம், அதோட எக்ஸ்பிளனேஷன் வந்து நம்ம ஸ்டெப்ஸா ப்ரூவ் பண்ணி எழுதணும். ஓகே, அப்பனா காம்போசிட் நம்பர்ஸ்னா நமக்கு ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்க்கணும். காம்போசிட் நம்பர்ஸ், பிரைம் நம்பர்ஸ்னு ரெண்டு படிச்சிருப்போம். இப்போ காம்போசிட் நம்பர், பிரைம் நம்பர்ஸ் தெரியறதுக்கு முன்னாடி நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும், ஃபேக்டர்ஸ்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். இது நம்ம ப்ரீவியஸ் சம்ஸ்ல அண்ட் இன்ட்ரோடக்ஷன்ஸ் பார்ட்லயே நம்ம வந்து பிரைம் நம்பர் அண்ட் காம்போசிட் நம்பர்ஸ், ஃபேக்டர்ஸ் அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். ஒன்ஸ் ஒரு தடவை நம்ம ரீகால் பண்ணிட்டு தென் சம்குள்ள வரலாம். இப்போ ஃபர்ஸ்ட் பிரைம் நம்பர்ஸ்னா என்னன்னு பார்த்துடலாம். பிரைம் நம்பர்ஸ் நம்ம என்னென்ன பார்த்தோம், பிரைம் ஃபேக்டரைசேஷன் எடுக்கிறதுக்கு முக்கியமா நமக்கு பிரைம் நம்பர்ஸ் தெரிஞ்சாதான் நம்ம பிரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ண முடியும். என்னென்னலாம் பிரைம் நம்பர்ஸ் பார்த்தோம், பிரைம் நம்பர்ஸ் எதுல இருந்து ஸ்டார்ட் ஆகும், 2 3 5 7 11 12 சாரி 12 வராது, 12 இஸ் a composite number. 11க்கு அப்புறம் எது பிரைம் நம்பரா வரும், 13 17 19 23 29 31 so on. So 100 வரை நம்ம பார்த்து வச்சுக்கிறது பிரைம் நம்பர்ஸ். ஃபார் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸுக்கும் ஃபார் 100 வரை படிச்சிருக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம ப்ராப்ளம்ஸ்க்கு நம்ம 31 வரையே நம்ம பார்த்தாலே பிரைம் நம்பர்ஸ் வச்சு நம்ம 10th சிலபஸ்ல உள்ளதை நம்ம சால்வ் பண்ணிடலாம், 10th ஸ்டாண்டர்ட்ல உள்ளதை. ஸோ இந்த நம்பர்ஸ்லாம் ஏன் நம்ம பிரைம் நம்பர்ஸ்னு சொல்றோம், பிரைம் நம்பர்ஸ்னு ஏன் இந்த நம்பரை மட்டும் சொல்றோம்னா இதுக்கு என்ன ஃபேக்டர்ஸ் தான் இருக்கும், ஒன்லி 2 ஃபேக்டர்ஸ் தான் இருக்கும். பிரைம் நம்பர்ஸ்னாலே அதுக்கு எத்தனை ஃபேக்டர்ஸ் மட்டும்தான் இருக்கும், 2 ஃபேக்டர்ஸ் தான் இருக்கும். அந்த 2 ஃபேக்டர்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துருக்கோம். அந்த 2 ஃபேக்டர்ஸ் எப்படி இருக்கும், 1ங்கிற நம்பர் தான் ஃபேக்டரா இருக்கணும். இன்னொரு நம்பர் என்ன சொல்லுவோம், நம்பர் இட் செல்ஃப். நம்பர் இட் செல்ஃப் நம்பர் இட் செல்ஃப் அப்படின்னா என்னதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் பிரைம் நம்பர் நமக்கு என்னது, 2ங்கிறது பிரைம் நம்பரா இருக்கு. இந்த 2ங்கிறது எப்படி பிரைம் நம்பரா இருக்கும், இதுக்கு ஃபேக்டர் என்னவா தான் இருக்கும், ஒன்லி 2 ஃபேக்டர்ஸ் தான் இருக்க போகுது. 2 ஃபேக்டர்ஸ், அந்த 2 ஃபேக்டர்ஸும் என்னவா இருக்கணும், ஒன்னு 1ஆ இருக்கணும், இன்னொன்னு என்னவா இருக்கணும், நம்பர் இட் செல்ஃப். சரி, நம்ம 2 எப்படி ஸ்ப்ளிட் பண்ணி எழுதலாம், 1 into 2 is equal to 2, 2 into 1 is equal to 2. ஸோ 2ங்கிற நம்பர் என்ன டேபிள்ல மட்டும்தான் வரப்போகுது, 1 டேபிள்லையும் அடுத்து என்ன டேபிள்லயும் வரப்போகுது, 2 டேபிள்ல மட்டும்தான் வரப்போகுது. ஸோ அதனால தான் நம்ம இதை பிரைம் நம்பர்னு சொல்றோம். பிரைம் நம்பர்னா நமக்கு எத்தனை ஃபேக்டர்ஸ் இருக்கணும், 2 ஃபேக்டர்ஸ் இருக்கணும். அந்த 2 ஃபேக்டர்ஸும் நமக்கு எப்படி இருக்கணும், ஒன்னு 1ஆ இருக்கணும். இன்னொன்னு நம்பர் இட் செல்ஃப்னா எந்த நம்பரை நம்ம வந்து பிரைம் நம்பரா காம்போசிட் நம்பரா கண்டுபிடிக்கும் போது அதே நம்பர் எனக்கு ஃபேக்டரா இருக்கணும், இன்னொன்னு 1ஆ இருக்கணும். அப்படி இருந்தாதான் அதை பிரைம் நம்பர்ஸ்னு சொல்லுவோம். அப்போ 3 5 7 11 இங்க இருக்கிற நம்பர் ஃபுல்லாவே என்ன டேபிள்ல மட்டும்தான் வரப்போகுது, 1 டேபிள்லையும் த நம்பர் இட் செல்ஃப் அதே நம்பர்ல மட்டும்தான் எனக்கு டேபிளா வரப்போகுது. இதுக்கு எல்லாமே எத்தனை ஃபேக்டர்ஸ் தான் இருக்கும், நான் இங்க எழுதின எல்லா நம்பர்ஸ்க்கும் இட் ஹாஸ் ஒன்லி 2 ஃபேக்டர்ஸ். என்னவா தான் இருக்க போகுது, 2 ஃபேக்டர்ஸ் மட்டும்தான் இருக்க போகுது. அந்த 2 ஃபேக்டர்ஸும் எப்படி இருக்க போகுது, 1 is a 1 வந்து ஒரு ஃபேக்டர்ஸ், அனதர் வந்து நம்பர் இட் செல்ஃப். இப்போ 7ங்கிற நம்பருக்கு நான் ஃபேக்டர் கண்டுபிடிக்கிற போனேன்னா அது என்னென்ன ஃபேக்டர்ஸ் தான் இருக்க போகுது, 1 7 தான் எனக்கு ஃபேக்டரா இருக்க போகுது. ஏன்னா 7ங்கிற நம்பர் எனக்கு என்ன டேபிள்ல மட்டும்தான் வரும், 1 டேபிள்லையும் 7 டேபிள்ல மட்டும்தான் வரும். அண்ட்
ஃபேக்டர்ஸ்க்கு இன்னொரு டெஃபினிஷனும் சொல்லலாம். 7 வந்து எந்த நம்பரால என்னால டிவிசிபிள் பண்ண முடியுதோ, அத நம்ம ஃபேக்டர்ஸா சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 7 இன்டூ 1 நான் டிவைட் பண்ணா எனக்கு 7 கிடைக்கும். இன்னொன்னு 7/7 டிவைட் பண்ணா தி ஆன்சர் இஸ் 1. வேற எந்த நம்பர வச்சும் நம்மளால டிவைட் பண்ண முடியாது 7. வேற ஏதாவது நம்பர வச்சு டிவைட் பண்ணாலும் நமக்கு என்னதான் வரப்போகுது? பாயிண்ட்ல தான் வரப்போகுது ஆன்சர். எனக்கு டிவிசிபிள் ஆகாது. 7ங்கிற நம்பர் எனக்கு எதுல மட்டும் தான் டிவிசிபிள் ஆக போகுது? எதுல மட்டும் தான் டிவிசிபிள் ஆக போகுது? 1 அண்ட் 7ல மட்டும் தான் எனக்கு டிவிசிபிள் ஆகும். சோ அதுக்கு 2 தான். என்னென்ன டேபிள்ல வருதுன்னும் பார்க்கலாம். எந்தெந்த நம்பரால எனக்கு டிவிசிபிள் ஆகும். ஒன்லி 1 அண்ட் 7. தட் இஸ் ஒன்லி 2 ஃபேக்டர்ஸ். அந்த 2 ஃபேக்டர்ஸும் எனக்கு எப்படி இருக்கு? 1ங்கிற நம்பர் இருக்கு. இன்னொன்னு நம்பர் இட் செல்ஃபே இருக்கு. சோ அப்படி இருந்தா இந்த நம்பர்ஸ் ஃபுல்லா நம்ம பிரைம் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். பிரைம் நம்பர்ஸ்க்கு 2 ஃபேக்டர்ஸ் இருக்கும். என்னென்ன ஃபேக்டர்ஸ் இருக்கணும்? ஒன்னு 1 அண்ட் நம்பர் இட் செல்ஃப். இதுதான் பிரைம் நம்பர்ஸோட டெஃபினிஷன்ஸ். இப்ப அடுத்த நம்பர் நான் என்ன நம்பர்ஸ் பார்க்கலாம்னா, காம்போசிட் நம்பர். நெக்ஸ்ட் காம்போசிட் நம்பர் பார்க்கலாம். காம்போசிட் நம்பர்ஸ். பிரைம் நம்பர்ஸ்க்கு நம்ம என்ன பார்த்தோம்? இட் ஹாஸ் ஒன்லி 2 ஃபேக்டர்ஸ். காம்போசிட் நம்பருக்கு அப்படியே ஆப்போசிட். பிரைம் நம்பருக்கு ஒன்லி 2 ஃபேக்டர்ஸ். என்னென்ன பார்த்தோம்? 1 அண்ட் நம்பர் இட் செல்ஃப். காம்போசிட் நம்பருக்கு 1 அண்ட் நம்பர் இட் செல்ஃப் போக எனக்கு வேற நம்பர்ஸ்லாம் ஃபேக்டர்ஸா இருந்தா இட் இஸ் காம்போசிட் நம்பர். அப்பனா எனக்கு மோர் தென் என்ன ஃபேக்டர்ஸ் இருக்கணும்? மோர் தென் 2 ஃபேக்டர்ஸ் இருக்கணும். மோர் தென் 2 ஃபேக்டர்ஸ். ஃபேக்டர்ஸ் இருந்தா இட் இஸ் காம்போசிட் நம்பர். நம்ம இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 2வும் 3யும் பிரைம் நம்பர்னு சொல்லிட்டோம். 2, 3க்கு அடுத்த நம்பர் எடுத்துக்கலாம். தட் இஸ் 4. 4ங்கிற நம்பர நான் காம்போசிட் நம்பர்னு சொல்லலாம். ஏன் 4ங்கிற நம்பர் எனக்கு என்னென்ன டேபிள் எல்லாம் வரும்னு ஃபர்ஸ்ட் எழுதலாமா? என்னென்ன டேபிளால என்னால ஸ்ப்ளிட் பண்ணி எழுத முடியும்? 1 into 4 is equal to 4. நெக்ஸ்ட் 4 டேபிள் நான் எதால எழுதலாம்? 2 டேபிள்ல. 2 into 2 is equal to 4. நெக்ஸ்ட் என்ன டேபிள்ல வரும்? 4 டேபிள்ல. 4 into 1 is equal to 4. எனக்கு டோட்டலா எத்தனை ஃபேக்டர்ஸ் வர மாதிரி இருக்கு? இது வந்து ஃபர்ஸ்ட் 1 டேபிள். நெக்ஸ்ட் என்ன டேபிள்ல வருது? 2 டேபிள். நெக்ஸ்ட் என்ன டேபிள்ல வருது? 4 டேபிள். எனக்கு மோர் தென் எத்தனை ஃபேக்டர்ஸ் வந்துருச்சு? 2 ஃபேக்டர்ஸ் வந்துருச்சு. 1ஐயும் 4ஐயும் தவிர்த்து வேற எந்த நம்பர் 4ங்கிற நம்பர் 1லயும் 4லயும் மட்டும் டேபிள்ல தான் வருமா? இல்ல. எனக்கு 2 டேபிள்ல எக்ஸ்ட்ரா வருது. அப்ப ஃபேக்டர்ஸ் ஆஃப் 4 நம்ம எப்படி எழுதலாம்? ஃபேக்டர்ஸ் ஆஃப் 4 எனக்கு என்னென்னலாம் வரும்? 1, 2, 4. எனக்கு இதெல்லாம் ஃபேக்டர்ஸ். எனக்கு இந்த 3 நம்பர் ஃபேக்டர்ஸா இருக்கு. அப்ப 3 நம்பர் ஃபேக்டர்ஸா இருக்கு. மோர் தென் 2 ஃபேக்டர்ஸா இருந்தா இட் இஸ் காம்போசிட் நம்பர். காம்போசிட் நம்பர்னாலே அதுக்கு அதிகமான ஃபேக்டர்ஸ் இருக்கும். அ அதிகமான நம்பர்ஸ் ஃபேக்டரா இருக்கும். பிரைம் நம்பர்ஸ்னா என்ன இருக்கும்? கண்டிப்பா 1ங்கிறது கண்டிப்பா ஃபேக்டரா இருக்கும். 1 அண்ட் அந்த நம்பர் இட் செல்ஃப் மட்டும் தான் ஃபேக்டரா இருக்கும். 2 ஃபேக்டர்ஸ் ஒன்லி. ஸோ நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எழுதும்போது நம்மளால ஸ்மாலா தான் ஸ்ப்ளிட் பண்ணி எழுத முடியும். ஆனா பிரைம் நம்பர்ஸ்க்கு நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எழுதும்போது இட் டேக்ஸ் மெனி ஸ்டெப்ஸ். ஸோ இப்போ அந்த சம்ம நம்ம பார்க்கலாம். ப்ராப்ளம்குள்ள போலாம். இப்போ நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். இவ்வளவு நேரம் நம்ம பிரைம் நம்பர்ஸ் அண்ட் காம்போசிட் நம்பர்ஸ்னா என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த 2 நம்பருமே காம்போசிட் நம்பர்னு கொஸ்டின்ல குடுத்துட்டாங்க. நம்ம ஏன் காம்போசிட் நம்பர்னு எக்ஸ்பிளைன் பண்ணணும். காம்போசிட் நம்பர் எப்படி இருக்கும்? மோர் தென் 2 ஃபேக்டர்ஸா இருந்தா இட் இஸ் காம்போசிட் நம்பர்னு சொல்லிருவோம். இந்த 2 நம்பருக்கும் நம்ம ஃபேக்டர்ஸ் வந்து மோர் தென் 2 ஃபேக்டர்ஸா இருக்குன்னு சொல்லணும். பிரைம் நம்பர்ஸா இருந்தா என்ன ஃபேக்டர்ஸ் தான் இருக்கும்? 1 அண்ட் நம்பர் இட் செல்ஃபா தான் இருக்கும். ஆனா இந்த 2 நம்பருக்குமே மல்டிப்ளிகேஷனே அதிகமா இருக்கு. ஸோ மல்டிப்ளிகேஷன் 7, 6, 5, 4, 3, 2லாம் வந்துருச்சுனாலே, கண்டிப்பா இதுக்கு ஃபேக்டர்ஸ் 2 இருக்க போறது கிடையாது. 1 அண்ட் அந்த நம்பர் இட் செல்ஃப் இருக்க வாய்ப்பே கிடையாது. இத்தன மல்டிப்ளிகேஷன்ஸ் குடுத்துருக்காங்க. இங்கேயும் மோர் தென் 2 மல்டிப்ளிகேஷன் குடுத்துருக்காங்க. 1ஏ வரல. ஸோ கண்டிப்பா இந்த 2 நம்பருமே காம்போசிட் நம்பரா தான் இருக்கும். நம்ம அத ஸ்டெப் வைஸ் சால்வ் பண்ணலாம். ஸ்டார்ட் பண்ணலாம். சொல்யூஷன் எழுதிக்கலாம். சொல்யூஷன். ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன நம்பர் குடுத்துருக்காங்க? ஃபர்ஸ்ட் நம்பர் நமக்கு என்ன குடுத்துருக்காங்க? 7 into 11 into 13 plus 13. சரி, இங்க மல்டிப்ளிகேஷன் பார்ட் இருக்கு. இங்க மல்டிப்ளிகேஷன் பார்ட், இங்க அடிஷன் வந்துருச்சு.
ஸோ இந்த 2 இதுலயும் நான் காமனா என்னால எத எடுக்க முடியும்? இந்த இங்க ஃபுல்லாவே 7 இன்டூ 11 இன்டூ 13 வந்து எனக்கு மல்டிப்ளிகேஷன்ல இருக்கு. அடுத்து எனக்கு வேற ஆப்பரேட்டர் வந்துருது. அடிஷன்ங்கிற ஆப்பரேட்டர் வந்துருது. அப்போ மல்டிப்ளிகேஷன் அத தனியா ஒரு பிராக்கெட்ல போட்டுக்கிறேன். பிளஸ் 13 நான் தனியா வச்சுக்கிறேன். அங்க எனக்கு நம்பர்ஸ் இல்ல. ஸோ நான் அதனால பிராக்கெட் போடல. ஒரு நம்பர் தான் இருக்கு. இப்ப இந்த 2 அடிஷன்லயும், மல்டிப்ளிகேஷன்ல 2 நம்பர் எனக்கு காமனா என்ன நம்பர் இருக்கு? 13ங்கிற நம்பர் எனக்கு என்ன இருக்கு? காமனா இருக்கு. இந்த 13 நான் வெளிய எடுக்க போறேன். 13 மட்டும் நான் என்ன பண்றேன்? வெளிய பிளேஸ் பண்றேன். 13 நான் வெளிய எடுத்துட்டா, உள்ள என்ன இருக்கும்? 7 கண்டிப்பா இருக்கும். 7 அப்படியே எழுதிறலாம். 11 அப்படியே எழுதிறலாம். 13 நான் வெளிய எடுத்துட்டேன். அப்ப எனக்கு உள்ள அங்க 13 இல்ல. அப்ப 13 இல்லன்னா, அந்த இடத்துல எனக்கு ஒண்ணுமே இல்லன்னு நம்ம 0 போட்டுறக்கூடாது. அந்த இடத்துல 1 போடணும். அடுத்து என்ன இருக்கு? பிளஸ் இருக்கு. அந்த பிளஸ்ஸ நம்ம அப்படியே போட்டுக்கலாம். பிளஸ் அப்படியே போட்டு, இந்த 13யும் நான் வெளிய எடுத்துட்டேன். அப்ப 13 நான் வெளிய எடுத்துட்டா, அந்த இடத்துல ஒண்ணுமே இருக்காது. அப்ப என்ன போடணும்? 1 முடிஞ்சது. இப்ப நான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணியிருக்கேன்? மல்டிப்ளிகேஷன்லாம் தனியா பிராக்கெட் போட்டேன். ஏன்னா, அங்க நெறைய நம்பர்ஸ் இருக்கு. பிளஸ் 13 மல்டிப்ளிகேஷன்லயும் 13 காமனா இருக்கு. அடிஷன்ல பண்ணும்போது 13 அடிஷன் பண்ணியிருக்காங்க. அந்த 13 மட்டும் நான் தனியா எடுத்துட்டு, நம்பர்ஸ நான் பிராக்கெட்குள்ள எழுதிர்றேன். ரிமைனிங் என்னென்ன நம்பர்ஸ் இருக்கோ, அத நான் பிராக்கெட்குள்ள எழுதிர்றேன். 13ங்கிற நம்பர வெளிய எடுத்துட்டா, 13க்கு பதில் உள்ள பிராக்கெட்ல என்ன போட்டுருக்கணும்? 1 போட்டுருக்கணும். இப்ப நம்ம என்ன பண்ணலாம்? மல்டிப்ளை பண்ணலாம். 7 11 சார் 77. 7யும் 11யும் நான் மல்டிப்ளை பண்ணா தட் இஸ் 77. 77 இன்டூ 1 77 தான் வரும். ரைட்? இப்போ மல்டிப்ளிகேஷன் பண்ணிட்டேன். இது அடிஷன். நெக்ஸ்ட் ஸ்டெப்ல போட்டு பண்ணுவோம். பிளஸ் 1. நெக்ஸ்ட் 13. 77 plus 1 that is 78. இப்போ எனக்கு இந்த 2 நம்பர் வந்திருக்கு. 2 நம்பர் எனக்கு மல்டிப்ளிகேஷன்ல வந்திருக்கு. என்னென்ன நம்பர்? 13, 78ங்கிற நம்பர் வந்திருக்கு. இப்போ பாருங்க 13ங்கிற நம்பர் வந்து எனக்கு பிரைம் நம்பர்ன்னு தெரியும். இங்க 13 மட்டும் ஆன்சரா வந்துருச்சுன்னா, வந்திருந்ததுன்னா, நம்ம இத வந்து பிரைம் நம்பர்ஸ்ன்னு முடிச்சிருக்கலாம். ஆனா 13ஓட எனக்கு என்ன நம்பர் வந்திருக்கு? 78ங்கிற ஒரு நம்பர் வந்திருக்கு. 78ங்கிறது ஈவன் நம்பர். ஈவன் நம்பர் வந்துட்டாலே, கண்டிப்பா அது வந்து என்ன நம்பரா இருக்க போறது இல்ல. பிரைம் நம்பர்ஸா இருக்க போறதில்ல. காம்போசிட் நம்பர்ல எல்லாமே ஈவன் நம்பர்ஸ் தான் வரும். பிரைம் நம்பர்ஸ்ல எனக்கு ஒரே ஒரு ஈவன் நம்பர் தான் எனக்கு பிரைம் நம்பரா இருக்கும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பிரைம் நம்பர்லயே ஈவன் நம்பர் எது பிரைம் நம்பர்ன்னு கேட்டா, ஒரே ஒரு நம்பர் தான். அது 2ங்கிற நம்பர் தான். மிச்ச எல்லா ஈவன் நம்பரும் தட் இஸ் காம்போசிட் நம்பர். ஸோ இது நம்ம பார்த்தாலே தெரியுது. 13 வந்து எனக்கு பிரைம் நம்பர் தான். ஆனா 78ங்கிற நம்பர் வந்து இட் இஸ் ஈவன் நம்பர். ஈவன் நம்பரா இருக்கும்போது இது 2 டேபிள்ல வரும், 1 டேபிள்ல வருது, அடுத்து 78 டேபிள்ல வரும். அடுத்து இது நெறைய ஃபேக்டர்ஸ் வந்துரும். இட் ஹாஸ் மோர் தென் 2 ஃபேக்டர்ஸ் வந்தா இட் இஸ் காம்போசிட் நம்பர். ஸோ இதோட நம்ம என்ன பண்ணிரலாம்? சம்ம எனக்கு தெரிஞ்சிருச்சு நல்லா. இங்க 13 இன்டூ 1ன்னு வந்திருந்தா நம்ம இத பிரைம் நம்பர்ஸ்ன்னு முடிச்சிருக்கலாம். ஆனா 13 இன்டூ எனக்கு 78ங்கிற ஒரு ஈவன் நம்பர் வந்திருக்கு. இதுக்கு கண்டிப்பா ஃபேக்டர்ஸ் வந்து மோர் தென் 2வா இருக்க போகுது. இங்க அப்ப நம்ம சம் என்ன எழுதிரலாம்? இந்த நம்பர், this number has many factors. என்ன எழுதிரலாம்? இந்த நம்பருக்கு நமக்கு எத்தனை ஃபேக்டர்ஸ் இருக்கு? many factors இருக்கு. only 2 factors இருந்தா தான் it is prime number. But this number has many factors இருந்தாலே it absolutely composite number. So இத நம்ம என்ன கன்க்ளூட் பண்ணிரலாம்? It is not a prime number. It is a composite number. அப்படின்னு எழுதிரலாம். ஆனா ரீசன் என்ன? பிரைம் நம்பர்னா கண்டிப்பா ஃபேக்டர் நமக்கு என்ன வந்திருக்கணும்? 1 வந்திருக்கணும். ஆனா இங்க எனக்கு 1 வந்திருக்கா? 13 into some other numbers. That is ஈவன் நம்பர் வந்திருக்கு. அந்த ஈவன் நம்பர் கண்டிப்பா it has more than many factors இருக்கும். ஸோ அதை எழுதிரலாம். அது லாஸ்ட் நம்ம ஃபைனலா அதுக்கு கண்டுபிடிச்சிட்டு எழுதிடலாம். அப்ப இங்க ஃபைனல் நம்ம என்ன கன்க்ளூட் பண்ணிரலாம்? It is a therefore it is a composite number. It is composite number.
ஓகே. இவ்வளோ பெரிய நம்பர் குடுத்துருக்காங்க. மல்டிப்ளிகேஷன் இவ்வளோ வரும்போதே நம்ம ஈஸியா சொல்லிடலாம் இட் இஸ் காம்போசிட் நம்பர். ஏன்னா 7 இன்டூ 1ன்னு மட்டும் குடுத்திருந்தா, அந்த இடத்துல 7 மட்டும் தான் இருக்குன்னு அர்த்தம். அப்பன்னா 7னா இட் இஸ் பிரைம் நம்பர். இந்த இடத்துல 7, 11, 13 குடுத்துட்டாங்கன்னா, கண்டிப்பா இது வந்து ஃபேக்டர் 7ஆ இருக்கப்போது, 11ஆ இருக்கப்போது, 13. மோர் தென் 2 ஃபேக்டர்ஸ் வந்து 2 ஃபேக்டர்ஸ். அந்த 2 ஃபேக்டர்ஸ்க்குமே நமக்கு சொன்ன ரூல்ஸ்ல இல்ல. ஸோ இட் இஸ் காம்போசிட் நம்பர். அது ஸ்டெப் வைஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ணும்போது காமன் டெர்ம்ஸ வெளிய எடுத்திருக்கோம். நமக்கு 13 இன்டூ 1 வந்திருந்தா இட் இஸ் பிரைம் நம்பர் நம்ம கன்க்ளூட் பண்ணியிருக்கலாம். 13 இன்டூ 78ங்கிற ஒரு ஈவன் நம்பர் வந்திருக்கு. ஈவன் நம்பர் கண்டிப்பா பிரைம் நம்பரா இருக்காது. ஒன்லி ஒன் ஈவன் நம்பர் இட் இஸ் அ பிரைம் நம்பர் தட் இஸ் ஒன்லி 2. இந்த மாதிரி டபுள் டிஜிட் ஈவன் நம்பர்ஸ் இட் இஸ் நாட் அ பிரைம் நம்பர். அப்சல்யூட்லி காம்போசிட் நம்பர். ஸோ நெக்ஸ்ட் செட் ஆஃப் நம்பரை நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் செட் ஆஃப் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம வந்து காம்போசிட் நம்பர்னு ப்ரூவ் பண்ணிட்டா சம்ம வந்து நமக்கு முடிஞ்சிடும் அதோட. ஸோ செகண்ட் நம்பர் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? செகண்ட் நம்பர் இஸ் 7 into 6 into 5 into 4 into 3 into 2 into 1. இது ஃபுல்லா மல்டிப்ளிகேஷன். ஸோ நான் பிராக்கெட் போட்டுக்கிறேன். அடுத்து எனக்கு அடிஷன் வந்துருது. ஸோ பிளஸ் 5. ஓகே. இப்போ எனக்கு மல்டிப்ளிகேஷன்லயும் இங்க வெளிய அடிஷன்ல என்ன நம்பர் இருக்கு? 5ங்கிற நம்பர் இருக்கு. அப்போ உள்ள எனக்கு 5 இருக்கா? எஸ் 5 இருக்கு. நான் இந்த 5 நான் காமனா வெளிய எடுக்க போறேன். அந்த சம்ல நம்ம என்ன பண்ணோம்? எத காமனா எடுத்தோம்? 13ங்கிற நம்பர் எனக்கு மல்டிப்ளிகேஷன்லயும் இருந்துச்சு. அடிஷனுக்கு வெளிய 13 இருந்தனால நான் 13 காமனா வெளிய எடுத்தோம். இப்போ நெக்ஸ்ட் நம்பர்ல எத காமனா வெளிய எடுக்க போறோம்? 5ங்கிற நம்பர் எனக்கு காமனா இருக்கு. ஸோ 5 காமனா வெளிய எடுக்கலாம். 5 காமனா வெளிய எடுத்துடலாம். அப்ப அந்த 7 அப்படியே எழுதிரலாம். இன்டூ 6 அப்படியே எழுதிரலாம். இன்டூ 5 நான் வெளிய எடுத்துட்டேன். அப்ப எனக்கு என்ன வரும்? 1. உள்ள எனக்கு 5 இல்ல. ஸோ ஒண்ணுமே இல்ல. அப்பனா 1. ஏன்னா அடுத்து நம்ம 5 உள்ள மல்டிப்ளை பண்ணாலும் 1 இன்டூ 5 5 வந்துரும் உள்ள கரெக்ட்டா. இங்க நம்ம 0 போட்டா 0 இன்டூ 5 தட் இஸ் 0. ஸோ 5 எடுத்துட்டோமே உள்ள 0 தானே வரும் அப்படிங்கிறது ராங். 5 மல்டிப்ளிகேஷன்ல மல்டிப்ளிகேட்டிவ் இன்வெர்ஸ் தட் இஸ் 1. ஸோ 1ஓட நம்ம எந்த இதை மல்டிப்ளை பண்ணாலும் அது சேஞ்ச் ஆகாது. சேம் நம்பர். ஸோ அந்த 5 நான் வெளியே எடுத்துட்டேன்னா உள்ள நம்ம என்னதான் போடணும்? கண்டிப்பா 1 போடணும் மல்டிப்ளிகேஷன்ல. இன்டூ 4ங்கிற நம்பர் அப்படியே எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் 3, நெக்ஸ்ட் 2 இன்டூ 1. சாரி, பிராக்கெட் போடக்கூடாது. 2 இன்டூ 1. நெக்ஸ்ட் என்ன அடிஷன்ஸ் இருக்கு? நெக்ஸ்ட் ஆப்ரேட்டர் தட் இஸ் அடிஷன். நம்ம பிளஸ் போட்டுட்டு இந்த 5 காமனா வெளியே எடுத்துட்டோம். காமனா வெளியே எடுத்துட்டா இங்க எனக்கு 5 இல்ல. அப்பனா நான் என்ன போடணும்? 1. ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? ஃபுல்லா மல்டிப்ளை பண்ண போறோம். உள்ள டேர்ம்ஸ் எல்லாம் நம்ம மல்டிப்ளை பண்ணலாம். இங்க எனக்கு 5ங்கிற நம்பர் வந்திருக்கு. உள்ள இந்த டேர்ம்ஸ் ஃபுல்லா நான் மல்டிப்ளை பண்றேன். 7 6 that is 42. 42ஓட 1 நான் 42ஓட நெக்ஸ்ட் 1 மல்டிப்ளை பண்ணாலும் that is 42. நெக்ஸ்ட் நம்பர் என்ன இருக்கு? 42ஓட நான் எதை மல்டிப்ளை பண்ணணும்? 4. ஸ்டெப் எழுதியே பண்ணிக்கலாம். இன்டூ 3 இன்டூ 2 இன்டூ 1 நெக்ஸ்ட் பிளஸ் 1. நெக்ஸ்ட் எதை மல்டிப்ளை பண்ணணும்? 42 இன்டூ 4 மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணலாம். 42 இன்டூ 4 மல்டிப்ளிகேஷன். 4 2s are that is 8. 4 4s are 16. ஸோ எனக்கு என்ன வந்திருக்கு? 168. இந்த ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணதில் எனக்கு ஆன்சர் இஸ் 168. நெக்ஸ்ட் 168ஓட 3 பண்ணுறதை விட நம்ம ஸ்மால் நம்பர்ஸை பண்ணிடலாம். 6 3 2s are 3 2s are that is 6. 6 into 1 that is 6. ஸோ மல்டிப்ளிகேஷன் ஃபுல்லாக நான் முடிச்சிட்டேன். இங்கே ப்ளஸ் 1 தான் இருக்குது. அந்த ப்ளஸ் 1 இருக்கட்டும். இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணணும்? 168 5 அப்படியே போட்டுக்கலாம். பிராக்கெட்ல உள்ளதை சால்வ் பண்ணிட்டா லாஸ்ட் 5க்கு வரணும். 5 எதுவும் தப்பா ஆர்டரா நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணிடக்கூடாது. ஃபர்ஸ்ட் பிராக்கெட்ல உள்ள டேர்ம் ஃபர்ஸ்ட் பண்ணணும். போர்ட் மாஸ் ரூல்ல பார்த்துப்போம். இப்போ 168 நான் 6ஆல மல்டிப்ளை பண்ணணும். 168 6ஆல மல்டிப்ளிகேஷன். 6 8s are that is 40 that is 48. இங்க ஒன்ஸ் பிளேஸ்ல உள்ள 8 நம்ம இங்க போட்டுட்டு 4 என்ன பண்ணணும்? கேரி. 6 6 are that is 36. 36ஓட ஒரு 4 பிளஸ் பண்ணா that is 40. 40னா 0வை இங்க போட்டுட்டு 4 நான் மேல கேரி போடணும். நெக்ஸ்ட் 6 1s are 6 1s are 6. 6 plus 4. 6 plus 4 that is
10. ஸோ எனக்கு என்ன ஆன்சர் வந்திருக்கு இந்த ரெண்டு மல்டிப்ளை பண்ணும்போது 108. 108 + 1 ஈஸியாக ப்ளஸ் பண்ணிடலாமா? தட் இஸ் 109. இப்போ அகைன் இதை நம்ம மல்டிப்ளை பண்ணிலாம் சொல்ல வேண்டாம். 5ங்கிற நம்பர் எனக்கு பிரைம் நம்பர். ஆனால் 5 கூட எந்த நம்பர் மல்டிப்ளைல ஆயிருக்கு? 1009. 1009ங்கிற நம்பர் வந்து இதுக்கு ஃபேக்டர்ஸ் கண்டிப்பாக என்ன இருக்க போகுது? மோர் தென் பெரிய நம்பர்ஸ் வந்திருக்கு. 5ஓட இன்டூ ஆயிருக்கு. 5 இன்டூ 1ன்னு மட்டும் வந்திருந்தா நம்ம பிரைம் நம்பர்னு முடிச்சிருக்கலாம். ஆனால் 5ஓட எனக்கு இது பெரிய நம்பர் வந்திருக்குன்னா அப்போ இங்கே வந்து 1 5ங்கிறது ஃபேக்டராக இருக்கும் 5க்கு. அங்கே 109க்கு எனக்கு என்னென்ன ஃபேக்டர்லாம் இருக்க போகுது? கண்டிப்பா அது என்ன டேபிள்ல வரப்போகுது? 1ங்கிற டேபிள் வந்து 109 டேபிள் நம்பர். பிரைம் நம்பர்ஸ்னா நமக்கு எப்படி தெரியுமா இருக்கணும்? இப்போ 5ங்கிற நம்பர் இருக்கு. 5ங்கிற நம்பர் எப்படி இருக்கும்? 1 இன்டூ 5 மட்டும் தான் இருக்கு. எனக்கு இப்போ ஃபைனல் ஆன்சர்ல 1 இன்டூ 5 தான் இருக்கு. அப்படின்னா நம்ம இட் இஸ் அ பிரைம் நம்பர்னு சம்ம முடிச்சிடலாம். ஏன்னா பிரைம் நம்பர்ஸ்னா 1 ஃபேக்டரா இருக்கணும். அடுத்து இந்த 5ங்கிறது ஃபேக்டரா இருக்கணும். 1 அண்ட் 5. அப்பனா அந்த 5ங்கிறது பிரைம் நம்பர். ஆனா இங்க வந்த நம்பர் 5 தாண்டி எனக்கு ஒரு பெரிய நம்பர் வந்திருக்கு. அப்ப அது கண்டிப்பா எனக்கு என்ன நம்பரா தான் இருக்க போகுது? காம்போசிட் நம்பரா தான் எனக்கு இருக்கும். சோ நம்ம என்ன எழுதிடலாம்? This number has many factors. அங்க எழுதின மாதிரியே எழுதலாம். நெக்ஸ்ட் பேஜ்ல எழுதிக்கலாமா? This number has many factors. ஏன்னா நம்பர் எனக்கு பிக்கர் நம்பரா இருக்கு. கண்டிப்பா அது வந்து என்னவா இருக்க போறது இல்ல. 1 அண்ட் நம்பர் இட்செல்ஃப் ஃபேக்டர்ஸா ஒன்லி 2 ஃபேக்டர்ஸா இருக்க போறது இல்ல. அது ஏன்னா அவங்க கொஸ்டின்ல கொடுக்கும் போதே நமக்கு தெரிஞ்சிருக்கு. மெனி மல்டிப்ளிகேஷன் இருக்கு. மெனி மல்டிப்ளிகேஷன் இருந்தா இட் இஸ் அப்சல்யூட்லி காம்போசிட் நம்பர். திஸ் நம்பர் ஹேஸ் மெனி ஃபேக்டர்ஸ்னு எழுதிட்டு அடுத்து என்ன எழுதணும்? therefore it is a composite number அப்படின்னு எழுதலாம். ஃபைனலா ஒரு ஸ்டெப் எழுது. ஒரு லைன் எழுதிக்கணும் கண்டிப்பா. பிரைம் நம்பர்ஸ்னாலே அதுக்கு வந்து 1ங்கிறது ஃபேக்டர்ஸா வரும். ஆனா நமக்கு இங்க பாருங்க ஃபைனல் ஸ்டெப் கொண்டு வந்தனே 1ங்கிற ஒரு ஃபேக்டர் வந்திருக்கா? இந்த நம்பர்ஸ்க்குமே நமக்கு வரல. அண்ட் தென் இந்த நம்பர்ஸ்க்கும் 13 இன்டூ 78 வந்திருக்கு. 1ங்கிற ஃபேக்டர் வரல. இன்னொரு ரீசன் நம்ம என்ன எழுதலாம்? போத் நம்பர்ஸ்லயுமே எனக்கு என்ன இல்ல? 1ங்கிறது இல்ல அப்படிங்கறத எழுதலாம். both நம்பர்ஸ்னா எதை சொல்றோம்? கொஸ்டின்ல கொடுத்த போத் நம்பர்ஸ் என்னென்ன நம்பர்ஸ்? இந்த மல்டிபிகேஷன் 7 into 11 into 13 plus 13 and இந்த செட் ஆஃப் நம்பர்ஸ். இந்த போத் நம்பர்ஸ்லயுமே எனக்கு ஃபேக்டர் என்ன வரல? 1 வரல. ஏன்னா பிரைம் நம்பர்ஸ்னா கண்டிப்பா ஃபேக்டர் என்ன வந்திருக்கும்? 1 வந்திருக்கும் அண்ட் நம்பர் இட் செல்ஃப். இங்க பாருங்க இதை நம்ம சால்வ் பண்ணும்போது 13 into 78 வருது. ஸோ இங்க எனக்கு 1ங்கிற ஒரு ஆப்ஷனே எனக்கு வரல. ஸோ அதே மாதிரி தான் இங்கேயுமே 5 into 100 and 1009 எனக்கு வந்திருக்கு. ஸோ எனக்கு என்ன வரல? ரெண்டு நம்பர்லையுமே எனக்கு என்ன ஃபேக்டர்ஸ் வரல? have factors. both number have a factors. அதுக்கு ஃபேக்டர்ஸ் இருக்கு. ஆனா என்ன ஃபேக்டர்ஸ் இல்ல? other than 1. 1 தவிர்த்து எனக்கு எல்லா ஃபேக்டர்ஸுமே வந்திருக்கு. ஸோ these number ஃபைனலா என்ன எழுதிடலாம்? therefore these numbers are composite numbers. இதோட நம்ம சம்ம சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ ஈஸி சம் தான். பிரைம் நம்பர்ஸ் அண்ட் காம்போசிட் நம்பர்ஸோட டெஃபினேஷன்ஸ் நமக்கு கிளியரா தெரிஞ்சிருக்கணும். Prime numbers na it has only two factors, that is 1 and number itself, and composite number na it has more than 2 factors. அவங்க கொடுத்திருக்கிற நம்பர்ல காமன் டேர்ம்ஸ் எடுக்கிறோம். அந்த காமன் நம்பர் என்ன இருக்கு? எனக்கு 13ங்கிற நம்பர் இருக்கு. அந்த 13 நான் வெளியே எடுத்து சால்வ் பண்ணும்போது எனக்கு கடைசி ஸ்டெப் என்ன வருது? 13 into 78ங்கிற ஒரு நம்பர் வருது. இங்க 1ங்கன்னு வந்திருந்தா we finished as the prime numbers னு finish பண்ணிடலாம். This number has many factors, so it is a composite number னு பண்ணிடலாம். இதை மல்டிப்ளை பண்ணி prime factorization கண்டுபிடிச்சு அப்படிலாம் பண்ண வேண்டாம். ஏன்னா பிகர் நம்பர் இது பார்த்தாலே நமக்கு தெரியுது 78ங்கிறது it is not a prime number.
ஸோ அத எழுதிர்லாம். இட் இஸ் அ காம்போசிட் நம்பர்ன்னு. அதே மாரி தான் செகண்ட் செட் ஆஃப் நம்பர்ஸ் எழுதி த காமன் டெர்ம் இஸ் 5. 5 நான் காமனா வெளிய எடுத்திருக்கேன். எடுத்துட்டு உள்ள உள்ளத மட்டும் சால்வ் பண்ணுவோம். பிராக்கெட்ல உள்ளத மட்டும் சால்வ் பண்ணி எழுதுனா எனக்கு என்ன நம்பர் வருது? 1009 வருது. ஸோ இங்க 5 வந்திருக்கு. ஸோ கண்டிப்பா இதுவுமே எனக்கு என்ன நம்பரா இருக்கிறதுக்கு வாய்ப்பில்ல. பிரைம் நம்பர்ஸா இருக்கிறதுக்கு வாய்ப்பில்ல. ஸோ திஸ் நம்பர் ஹாஸ் மெனி ஃபேக்டர்ஸ். இட் இஸ் காம்போசிட் நம்பர் அப்படின்னு எழுதியாச்சு. இப்போ 2 நம்பர்லயுமே எனக்கு என்ன வரல? 1ங்கிற ஃபேக்டர்ஸ் வரல அப்படிங்கிற ஒரு ரீசனையும் எழுதிருவோம். ஏன் அது காம்போசிட் நம்பரா இருக்கு அப்படிங்கிறதுக்காக ரீசனுக்காக இத எழுதியிருக்கேன். போத் நம்பர்ஸ் ஹேவ் ஃபேக்டர்ஸ் அதர் தென் 1. 1 தவிர்த்து எல்லா நம்பருமே எனக்கு ஃபேக்டர்ஸா 1 தவிர ஏன்னா மெயினா 1ன்னு அந்த நம்பர் இட்செல்ஃப் இருக்கணும். ஆனா அத தவிர்த்து அங்க நம்பர்ஸ்லாம் அதிகமா இருக்கு. ஸோ கண்டிப்பா ஃபேக்டர்ஸும் அதிகமா இருக்க போகுது. அப்படிங்கிறத நம்ம இந்த லைன்ல எழுதிட்டு, தீஸ் நம்பர்ஸ் ஆர் காம்போசிட் நம்பர்ன்னு சம்ம நம்ம சால்வ் பண்ணி இதோட நம்ம சம்ம ஃபினிஷ் பண்ணிரலாம்.